என் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் தமிழ் ஆசான். இன்று இசை என்பது இசைய வைப்பது, மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் இசைய வைப்பது இசையே. மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் இசைய வைப்பது இசையே. சங்கீதம் என்பது செவிக்கு இன்பம் தருவது. சங்கீதம் என்பது செவிக்கு இன்பம் தருவது. இசைக்கு மயங்காதோர் இல்லவே இல்லை. இசைக்கு மயங்காதோர் இல்லவே இல்லை. இசை என்பது மனிதனின் உணர்வுகளில் ஒன்று இருப்பது. மனிதனின் உணர்வுகளில் ஒன்று இருப்பது இசையே. இசை என்பது மனிதனின் மனோபாவ நிலையை தீர்மானிப்பது. இசை என்பது மனிதனின் மனோபாவ நிலையை தீர்மானிப்பது. பெரும்பாலான மனிதர்களின் நினைவுகளை அதன் நிகழ்வுகளையும் உள்ளிருந்து வெளியே கொண்டு வருவதும் இசையே. அதன் நிகழ்வுகளையும் அதனுடைய நிகழ்ச்சிகளையும் மீட்டெடுக்கக்கூடியது இசையே. அந்த இசையை நம் அனைவருக்கும் கொடுத்த நம் தமிழினத்தின் சான்றோர்களான மைந்தர்களான பற்றிய பாடமே இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இசைத்தமிழர் இருவர் நுழையும் முன் பகுதியில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இசை கலைகளின் உச்சம், உணர்வுகளின் வினை ஊக்கி. இசை குருதியை சூடேற்றும், உயிரை உருக்கும், ஆழ்கடல் அமைதியாய் மனத்தை உறங்க வைக்கும். ரசனையின் முகவரிக்கு இசைமொழியில் கடிதம் எழுதும் காட்டின் கவிஞர்களே இசைக்கலைஞர்கள். தமிழகத்தின் காட்டிலும் மேட்டிலும் வயல் சேற்றிலும் தவழ்ந்து இசையை சீராட்டி மெருகூட்டி உலகுக்கு தந்து மகிழ்ந்தவர் இருவர். இருவரும் உலக இசைப்பேரேட்டின் தமிழகத்துக்கு முத்திரைகள் அவர்கள். சிம்பொனி தமிழர் இளையராஜா, ஆஸ்கார் தமிழர் ஏ.ஆர். ரகுமான் ஆகியோர் ஆவார். இந்த இசைத்தமிழர் இருவரும் பற்றி தான் இங்கே நுழைமுன்னு சொல்கிறாங்க. இந்த இசை அப்படிப்பட்டது எப்படிப்பட்டது என்றால் கலைகளினுடைய உச்சம் என்று சொல்கிறாங்க. உணர்வுகளின் வினை ஊக்கி, நம்முடைய உணர்வை தூண்டுகின்ற ஒரு ஊக்கியாக, கிளர்ச்சியை உண்டு பண்ணுகின்ற ஒரு தூண்டுகோலாகவும் இசை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இசையை கேட்கும்போது குருதி இரத்தத்தை சூடேற்றும் என்றும் உயிரை உருக்கும். நம்ம மெய்மறந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாட்டை மெய்மறந்து அழுவும் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த உருக்குகின்ற தான் இசை என்றும். ஆழ்கடல் அமைதியாய் மனதை உறங்க வைக்கும். சில நேரத்தில் அப்படியே கண்ணை மூடி பாட்டு கேட்கும்போது நம்மளை அறியாமையே உறக்கத்தை ஏற்படுத்தும். சில பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டமாக இருக்கிறப்ப இந்த பாட்டை கேட்பேன், பாடுகள் கேட்கும்போது எனக்கு அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி உறங்க வைக்கும் ரசனையின் முகவரிக்கு இசைமொழியில் கடிதம் எழுதும் காற்றின் கவிஞர்களே இசைக்கலைஞர்கள் என்று அந்த இசைக்கலைஞர்களை பற்றி இங்கே அறிமுகம் செய்கிறார் ஆசிரியர். அது மட்டும் இல்லைங்க, இந்த இருவரும் உலக இசை பேரேட்டின் தமிழகத்து முத்திரைகள். உலகத்தில் இருக்கிற இசை கலைஞர்களை எப்படிப்பட்டது என்றால் முத்திரை பதித்தது எங்கே அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டுக்காக முத்திரை பதிக்கப்பட்டவர் இருவர், 2 பேரும். யார் அவங்க 2 பேர் அப்படின்னா, அவர் தான் சிம்பொனி தமிழர் இளையராஜா அவர்களும் ஆஸ்கார் விருது தமிழர் ஏ.ஆர். ரகுமான் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாறு தான் இங்கே நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இப்போ முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சிம்பொனி தமிழர் என்பவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பொனி தமிழர் இளையராஜா ஆசிய கண்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு சிம்பொனி இசைக்கோவையை உருவாக்கும் திறன் கைவராது என்பது மேற்கத்திய இசை வல்லுநர்களின் கருத்தோட்டமாகும். ஆசிய கண்டத்தில் பிறந்தவங்க யாருக்கும் சிம்பொனி இசை அப்படிங்கிறது ஒன்று வராத ஒரு கலைன்னு சொல்லி மேற்கத்திய வல்லுநர்கள் என்ன பண்ணலாம், அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கற்பனை வானத்தை உடைத்து ராயல் ஃபில்ஹார்மோனிக் இசைக்குழுக்கு சிம்பொனி இசைக்கோலத்தை அமைத்து காட்டியவர் மாஸ்ட்ரோ இளையராஜா. எப்படியா அப்படிப்பட்ட அந்த கருத்தோட்டத்துக்கு யாரும் இல்லை, மேற்கத்திய இசைக்கலைஞர்னு நினச்சாங்களாம். இப்படிப்பட்டவங்க ஆசிய கண்டத்தில் இல்லைன்னு நினச்சாங்களாம். ஆனால் அப்படி அவருடைய நினைப்பை உடைத்து எறிந்தவர் யாருன்னா நம்முடைய இசைக்குழுவுக்கு சிம்பொனி இசைக்கோலத்தை அமைத்து காட்டியவர் மாஸ்ட்ரோ இளையராஜா. அவர் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைபுரத்தைச் சேர்ந்தவர். அவர் எந்த ஊரை சார்ந்தவரா? பண்ணைபுரம் அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர் தான் இந்த இளையராஜா. அது எங்கே இருக்குது பண்ணைபுரம் என்றால் அது தேனி மாவட்டத்தில் இருக்கு. அவருடைய இயற்பெயர் ராசையா. இளையராஜாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசையா.
தாய்ப்பாடும் தாலாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டின் அனைத்து இசை வடிவங்களையும் அசை போட்டு வளர்ந்த தமிழினத்தின் பெருமைக்குரிய இசை மேதை அவர். தமிழ்நாட்டில் தாய்ப்பாடும் தாலாட்டில் இருந்து அதிலிருந்து எல்லாமே அனைத்து இசை வடிவங்களையும் அசை போட்டு வளர்ந்த தமிழினத்தின் பெருமைக்குரிய இசை மேதை தான் இளையராஜா என்று இங்கே சொல்கிறாங்க. அன்னக்கிளி படத்தில் அறிமுகமான இளையராஜாவின் இசையோட்டம் தமிழர் வாழ்ந்த திசைகளில் எல்லாம் தென்றலாய் நுழைந்து புதிய வாசல்களை திறந்தது. இவர் எந்த படத்தில் முதல்ல அறிமுகம் ஆனார் அப்படின்னா, அன்னக்கிளி என்ற படத்தின் மூலம்தான் முதல்ல இசையில் அறிமுகமாகி உள்ளே வந்தார். பிறகு இசையோட்டம் தமிழர்கள் வாழ்ந்த திசைகளில் எல்லாம் தென்றலாய் நுழைந்து, எப்படியா தென்றலாய் எல்லாருடைய திசையிலும் மனசில் அவருடைய பாடல் இசை சென்று சேர்ந்தது என்றும், கண்களை மூடிக்கொண்டு இளையராஜாவின் பாடல்களை கேட்டால் பாடலின் ஒவ்வொரு சரணத்திற்கு இடையிலும் அவர் சுழற்றும் இசை சிலம்பம் நம்மை புதிய திசைகளில் பறக்க வைக்கும். அவருடைய இசையை நம்ம கண்ணை மூடிட்டு கேட்கும்போது அவர் செய்கின்ற அந்த இசையினுடைய ராகங்களை கேட்டு நம் மனதை உருக செய்யும் என்று இங்கே சொல்கிறார் ஆசிரியர். அவர் பழந்தமிழ் இசையையும் உழைக்கும் மக்களின் துள்ளல் இசையையும் மனத்தை மயக்கும் வகையில் கலந்து தந்தார். பழந்தமிழருடைய இசையும் இப்போ உழைக்கின்ற மக்கள் எண்ணத்துக்கேற்றபடி இசை எல்லாத்தையும் சேர்த்து அவர் கொடுத்துருக்கான்னு சொல்லி அவரை பெருமை பாராட்டுறாங்க. திரை இசையில் கர்நாடக இசை என்னும் பழந்தமிழ் இசையின் உன்னதத்தை உணர வைத்தவர். திரையில் கர்நாடக இசை அப்படிங்கிறத உன்னதமான ஒரு இசையை அங்கே உணர வைத்தவர் யாருன்னா இளையராஜா. பல ராகங்களுக்கு திரை இசையில் கொடுத்த அறிமுக மெட்டுகள் மெல்லிசையில் புதிய உயரங்களை தொட்டன. ஒரு புதுசாக ராகத்துக்கான மெட்டுகளை போட்டு அந்த மெட்டுகளை எல்லார் மனதில் பதிய வைக்க செய்தார் இளையராஜா அவர்கள் என்று இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் 1970களில் தொடக்கத்தில் பிற மொழி பாடல்களை சுமந்து திரிந்த தமிழ் செவிகள் விடுதலை பெற்றது. 1970 தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிற மொழி பாடல் எல்லாமே கேட்டுகிட்டு இருந்தாங்க. யார்? நம்முடைய மக்கள். மற்ற பாடலாம் கேட்டு ரசனையோடு சிந்தித்து கொண்டிருந்தார்கள், அதை ரசனையோடு ரசித்து கொண்டிருந்தார்கள் நம்முடைய மக்கள். அப்படிப்பட்ட சுமந்து தெரிந்த தமிழ் செவிகள் விடுதலை பெற்றது. தமிழ் பாடல்களை நோக்கி திரும்பியதற்கு இளையராஜாவே காரணம் எனலாம். மற்ற பாட்டு கேட்டு அவங்க ஆனந்தம் அடைஞ்சாங்க. அப்படி இல்லாமல் தமிழ் பாட்டு கேட்குங்கிற அந்த விஷயத்தை இந்த செயலில் எல்லாரையும் தூண்டுறதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா இளையராஜா தான். 70-80களில் மெல்ல தோன்றி புது வேகம் கொண்ட சமூக மாற்றங்களின் குறியீடாக இளையராஜாவின் இசை திகழ்ந்தது. 1980-70 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு உத்வேகத்தினுடைய இளையராஜாவுடைய பாட்டு எல்லா இடத்துலையும் ஒலிக்க தொடங்கியது. பின்னணி இசையிலும் பாடல் இசையிலும் விடுபட்டு போன வாய்மொழித்தன்மை யதார்த்தம் ஆகியன பொதிந்த அவருடைய இசை சாமானியரையும் ஈர்த்தது. அவருடைய யதார்த்தமான இசை சாமானிய மக்கள், படிப்பறிவில்லாத விவசாயிகள், அன்றாட கூலி செய்கின்ற சாமானிய மக்களையும் அவருடைய இசை ஈழ்த்ததாம். யதார்த்தம் ஆகியன பொதிந்த அவருடைய இசை சாமானியரையும் ஈர்த்தது. அவர்களது வாழ்வின் தருணங்களில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றதோடு அமைப்புக்கு அப்பாற்பட்ட இசை இயக்கமாகவும் மாறியது. அவர் தமிழ் செய்யுளின் யாப்போசை கட்டமைப்புக்குள் இருக்கின்ற இசை ஒழுங்கை புரிந்து கொண்டு திரைப்பாடல்களை செவி உணர்வுகளின் கனிகளாகவும் பண்பாட்டு வெளிப்பாடாகவும் மாற்றி பெருமைக்குரியவர். எப்படியா அவர் இசைக்கு ஒழுங்கு புரிந்து கொண்டு எப்படி தமிழ் செய்யுளின் யாப்போசையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கட்டமைப்புகளை தெரிந்து அவர் இசையமைத்தாராம். எப்படி திரைப்பாடல்களை செவி உணர்வு கனிகளாகவும் பண்பாட்டு வெளிப்பாடாகவும் மாற்றி பெருமைக்குரியவர் யாருன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள். அவருடைய இசை 5 வகை நிலப்பரப்புகளையும் காட்சிப்படுத்தும் மெட்டுகளை கொண்டது. அவருடைய இசை எப்படிப்பட்டதான் 5 வகையான நிலங்கள்,
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லப்படுகின்ற 5 வகையான நிலங்களையும் இசை எப்படிதான் காட்சிப்படுத்தும் மெட்டுகளை கொண்டது என்றும், இன்றளவும் நெடுந்தொலைவு பயணங்களில் வழித்துணையாக அவரது இசை இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். இன்றைக்கி கூட நம்ம ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்கிறோம், ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அவருடைய பாட்டு கேட்டுகிட்டே போகும்போது அது நம்மளுக்கு துணையாக வந்து வழித்துணையாக அவரது இசை இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. வற்றாத நதிகள் பாயும் மலைகள் நிறைந்த ஜம்மு காஷ்மீரின் பஹார் என இன மக்களின் நாட்டுப்புற இசையில் புல்லாங்குழலில் வழித்தோடும் பஹாடியாய் முதல் மதுரை மக்களின் கிராமிய இசையிலிருந்து முகிழ்த்து செவ்வியல் இசையில் கோலாச்சும் ஆனந்த பைரவி அன்னக்கிளி உன்னை தேடுதே அப்படிங்கிற அந்த பாடலில் கொண்டு அறை அவரது இசையில் பண்கள் இழைத்ததோடுகின்றன. எம்மொழியில் இசையமைத்தாலும் அவர் அம்மண் மனத்துடன் தம்மை இணைத்து இசைப்பதே மக்கள் அவருடைய இசையில் ஒன்றுவதற்கு காரணமாகும். அவர் எந்த இடத்துல போய் ஒரு பாட்டை இசையை அமைச்சாலும் அந்த மண்ணுக்கேற்றபடி தனது இசையை மாற்றிக்கொள்வாராம். அதனால் அவருடைய இசையை அந்த மக்கள் ரசனையோடு கேட்பார்கள் என்று அவருடைய இசையினுடைய மகிமையை சொல்கிறாங்க. இந்திய இசை மேதைகள் அனைவராலும் மதிக்கப்படுபவர் இளையராஜா. அவரின் எப்படி பெயரிடுவேன் என்னும் இசைத்தொகுப்பும் புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஹரிபிரசாத் சௌராசாயுடன் இணைந்து வெளியிட்ட காற்றை தவிர எதுவும் இல்லை என்னும் இசைத்தொகுப்பும் இசை உலகின் புதிய முயற்சிகள் என கொண்டாடப்பட்டன. இவர் இந்திய இசை மேதைகள் அனைவராலும் மதிக்கப்படுவர். அதுக்கு காரணம்னா அவருடைய ஹவு டு நேம் இட் அப்படிங்கிற எப்படி பெயரிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு இசைத்தொகுப்பும், அதுக்கப்புறம் புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஹரிபிரசாத் அவங்களோட சேர்ந்து காற்றை தவிர எதுவுமில்லை என்னும் இசைத்தொகுப்பும் இசை உலகின் புதிய முயற்சிகள் என கொண்டாடப்பட்டன. மகிழ்ச்சி, ஏக்கம், நம்பிக்கை, உற்சாகம், வலி போன்ற மனித உணர்வுகளுக்கும் இசை வடிவம் கொடுக்க முடியும் என்பதை இந்தியா 24 மணி நேரம் என்னும் ஆவண குறும்படத்தின் பின்னணி இசையில் வெளிப்படுத்தினார். ஒரு இசையில் எதெல்லாம் முன்னாடி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இங்கே இந்தியா 24 ஹவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆவண குறும்படத்தில் வெளிக்காட்டுகிறார். என்னென்ன அப்படின்னா மகிழ்ச்சி, ஏக்கம், நம்பிக்கை, உற்சாகம், வலி இதெல்லாம் மனிதனுடைய உணர்வுகள். அதை இசை வடிவம் கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் இளையராஜா அவர்கள். மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசக பாடல்களுக்கு ஆரோட்டோரியா என்னும் இசை வடிவில் இசையமைத்துள்ளார். மாணிக்க வாசகர் அவர் எழுதிய திருவாசகம் படித்தோம் இல்லையா, அந்த திருவாசக பாடலை ஆரட்டோரியோ என்னும் இசை வடிவில் இசையமைத்துள்ளார். ராஜாவின் ரமணமாலை, இளையராஜாவின் கீதாஞ்சலி என்னும் தமிழ் இசை தொகுப்புகளையும் கன்னட மொழியில் மூகாம்பிகை என்னும் பக்தி இசை தொகுப்பினையும் வெளியிட்டுள்ளார். அத்துடன் ஆதிசங்கரர் எழுதிய மீனாட்சி சோத்திரம் என்ற பக்தி பாடலுக்கும் இசையமைத்துள்ளார். பஞ்சமுகி என்ற கர்நாடக செவ்வியல் ராகம் அவர் உருவாக்கியதாகும். இந்த இடம் முக்கியமானது. பஞ்சமுகி அப்படிங்கிற கர்நாடக செவ்வியல் ராகத்தை உருவாக்கியவர் யாருன்னா இளையராஜா அவர்கள். இதுதான் அவரை பற்றிய செய்தி. இப்போ இளையராஜாவினுடைய இசை நுணுக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இசையினுடைய நுணுக்கத்தை பார்க்க போகிறோம். தமிழகத்தின் நாட்டுப்புற இசை வடிவத்தை திரை இசையில் தவளவிட்டவராகவே இசைஞானி இளையராஜா அறியப்படுகிறார். நாட்டுப்புற இசை வடிவத்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா இளையராஜா என்பதை எல்லோரும் அறியப்படுகிறார். ஆனால் மேற்கத்திய இசையை முறைப்படி பயின்ற காரணத்தால் நாட்டுப்புற இசையின் செவ்வியல் தன்மைகளோடு மேற்கத்திய இசையை கலந்து உலாவ விட்டார். ஆனால் இவர் மேற்கத்திய இசையும் அவருக்கு தெரியும், முறைப்படி கற்றுக்கிட்டார். அதையும் கிராமத்து இசையும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அழகாக கொண்டு வர்ற திறமை அவர்கிறதுனால அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவருடைய இசை. கவிஞர் மனதில் உருவகித்து காகிதத்தில் எழுதுவது போல் மனதின் இசையை குறியீடுகளாய் காகிதத்தில் எழுதிவிடுவார். இசைஞானி தமது தேடலின் மூலம் மேற்கத்திய இசையுடன் கர்நாடக இந்துஸ்தானி ராகங்களையும் திரை இசையில் பயன்படுத்தி இருக்கிறார். மேற்கத்திய இசை, கர்நாடக இசை,
அதுக்கப்புறம் இந்துஸ்தானி, இது எல்லாத்தையும் ஒன்றா திரை இசையில் பயன்படுத்தியிருக்கார் இளையராஜா அவர்கள். நாட்டுப்புற பாடலுக்கு கர்நாடக இசை வடிவமும் கல்யாணி ராகத்தின் ஆரோகண சுரங்கங்களையும் கொண்டு கலைவாணியே உனைத்தானே என்னும் பாடலுக்கு மெட்டமைத்திருக்கிறார். இந்த பாடல் ஏறுவ சில சுரங்கள் கலைவாணியே உனைத்தானே என்னும் பாடலுக்கு மெட்டமைத்திருக்கிறார் இளையராஜா அவர்கள். 3 சுரங்களை கொண்டு ஒரு தெலுங்கு பாடலுக்கு இசையமைத்தும் இருக்கிறார். 3 சுரங்கள்னால் ராகம், அதை வைத்து என்ன பண்ணா மெட்டமைச்சிருக்காரு தெலுங்கு படத்துக்கு. 4 இசைக்கருவிகளை கொண்டு ஒரு பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். அதிகமாக இல்லைங்க, 4 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு என்ன மியூசிக் போட்டிருக்காரு இளையராஜா அவர்கள். முழு திரைப்படத்துக்கும் அரை நாளில் பின்னணி இசையும் அமைத்து கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு ஃபுல் படத்துக்கும் அரை நாள் தான் மியூசிக் போட்டு கொடுத்துருக்காராம். அந்த படம் என்ன 100வது நாள் அப்படிங்கிற அந்த படத்துக்கு அப்படியே தான் அவருடைய மியூசிக் எல்லாத்தையும் முடித்து கொடுத்துருக்காராம். பிற நாட்டின் இசை வடிவத்தை நம் மண்ணுக்கேற்ற வகையில் மாற்றம் செய்வதோடு திரைப்பட பின்னணி இசைக்கோவையை கூட உணர்வின் மொழியாக மாற்றித் தருவதே அவருடைய தனிச்சிறப்பாகும். அது மட்டும் இல்லைங்க, மண்ணுக்கேற்ற வகையில் பிற நாட்டினுடைய இசை வடிவத்தை மண்ணுக்கேற்ற வகையில் மாற்றித் தரக்கூடிய திறமை உடையவர் யார் அப்படின்னா அவர் இளையராஜா. தமிழ் மட்டுமின்றி இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி என நம் நாட்டின் பிற மொழி படங்களுக்கும் இசையமைத்திருக்கின்றார். என்னது தமிழ் மட்டும் இல்லைங்க, இந்தி, மராத்தி, தெலுங்கு, கன்னடம், இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறாரு, பிற மொழி படங்களுக்கும் இசையமைத்து கொடுத்திருக்கிறார் இளையராஜா அவர்கள். இளையராஜா இசைக்கலைஞர் மட்டுமல்ல, சிறந்த ஒளிப்பட கலைஞர், கவிஞர், பாடகர், பால்நிலா பாதை, வெட்ட வெளி தனில், கொட்டி கிடக்குது உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியிருக்கும் எழுத்தாளரும் ஆவார். அவர் சிறந்த இசைக்கலைஞர் மட்டும் இல்லைங்க, சிறந்த ஒளிப்பட கலைஞர், கவிஞர், பாடகர், அது மட்டுமில்ல எழுத்தாளரும் ஆவார். மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான நம்ரதா கே சாஹார் என்னும் பாடலுக்கு இசையமைத்து இந்துஸ்தானி இசைப்பாடகர் அஜய் சக்கரவர்த்தியை பாட வைத்து இசைக்கோவையை வெளியிட்டிருக்கிறார். ஆசியாவிலேயே முதலில் சிம்பொனி என்னும் மேற்கத்திய செவ்வியல் வடிவு இசைக்கோவையை உருவாக்கியவர் இவரே. ஆசியாவில் சிம்பொனி என்னும் மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையாக ஆக்கியவர் யார் அப்படின்னா இந்த இளையராஜா அவர்கள். சிம்போனி இசைப்பணியை எழுத குறைந்தது 6 மாதமாவது ஆகும். இந்த சிம்போனி இசையை பணியை எழுத எத்தனை மாதம் ஆகுமா? 6 மாதம் ஆகுமா. ஆனால் இவர் வெறும் 13 நாள்களில் இச்சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். ஆனால் இவர் 13 நாளில் அந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. எத்தனை மாதம் ஆகும்? 6 மாதம். ஆனால் இவர் என்ன பண்ணிருக்காரு? 13 டேஸில் அதை முடிச்சு கொடுத்துருக்காரு அந்த சிம்போனி இசைப்பணியை. பண்டைய தமிழர்களின் ஆட்சி வட இந்தியா வரையிலும் பரவி இருந்தது. ஆனால் இளையராஜாவின் இசை ராஜாங்கமோ உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. பண்டையுடைய இந்தியா வரையிலும் தான் அவங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு. ஆனால் இந்த இசை ராஜாவோ எப்படிப்பட்டவரா, அவருடைய ராஜாங்கம் உலகம் முழுவதும் பரவி கிடக்குது என்று இளையராஜாவுடைய பெருமையை, இசை நுணுக்கத்தையும் இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது யார் என்றால் ஆஸ்கார் தமிழர் என்று அனைவராலும் போற்றப்பட்டு மதிப்பிடப்படுகின்ற ஒரு மனிதன், மாமனிதன் யாரென்றால் அவர் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள். அவரை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் கோடாக் அரங்கில் ஆஸ்கார் விருதுகள் அறிவிக்கும் தருணம். இன்னும் சில நிமிடங்களில் இசைக்கான விருதுக்குரியவர் அறிவிக்கப்பட இருக்கிறார். அவ்விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 5 இசையமைப்பாளர்களும் தம்முள் விருதுக்குரியவர் யார் என அறியும் ஆவலில் அமர்ந்திருந்தனர். அமெரிக்காவில் கோடாக் அரங்கில் ஆஸ்கார் விருது அறிவிக்கிறாங்க. அதில் 5 இசைக்கலைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. 5 பேருமே யார் பேர் அறிவிக்க போகிறாங்களோ அப்படின்னு ஒவ்வொருத்தர் மனசுலையும் தான் அறிவிப்பாங்க அவங்கள அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவளோடு. என அறியும் ஆவலில் அமர்ந்திருக்கின்றனர். அவர்களில் 4 அவ்விருதுக்கு பலமுறை பரிந்துரைக்கப்பட்டவர்கள், ஒருவர் மட்டுமே புதியவர். அப்போ அந்த 5 பேர்த்தில்
4 பேர் ஏற்கனவே அங்கே வந்துட்டு அந்த விருதை பரிந்துரை பண்ணி அவங்களுக்கு கிடைக்காம அந்த தடவை கண்டிப்பாக வாங்குவாங்க. அதில் ஒருத்தர் வந்து புதுசு 5ஆவதுல ஒருத்தர் யார், ஒருவர் புதியவர். 2009ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான ஆஸ்கார் விருது என்று அறிவிக்கப்பட்டது. 2009 சிறந்த திரைப்படத்துக்கான பின்னணி இசை விருது அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அரங்கத்தின் கரவொலி அடங்குவதற்கு முன்பே சிறந்த திரை இசை பாடலுக்கான விருதுக்கும் இவரின் பெயரே அறிவிக்கப்படுகிறது. 2 ஆஸ்கார் விருதுகள் ஒருவருக்கே. 2 கரங்களிலும் விருதுகளை ஏந்தியவாறு உரை தொடங்கினவர் தாம் தாய்மொழியான தமிழில் உரையை நிறைவு செய்கிறார். ஆம், அவர்தான் உலக அரங்கின் சாதனை நாயகனாய் திகழும் இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான். 2 விருதையும் ஒரே படத்துக்கு வாங்கி 2 கையிலையும் அந்த விருதை வாங்கிக்கிட்டு அவருடைய உரையை தமிழில் தொடங்கி தமிழிலே முடிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சாதனை நாயகன்தான் இசைப்புயல் என்று அறிமுகம் செய்யப்பட்ட ஏ.ஆர். ரகுமான் அவர்கள். தம் இசைக்கு கிடைத்த 2 விருதுகளையும் கையில் ஏந்திய நிலையில் கடந்து வந்த பாதை அவர் கண்ணும் நிழலாடியது. இவருடைய தந்தை ஆர்.கே. சேகர் மலையாள திரைப்பட உலகின் புகழுடன் விளங்கிய இசைக்கலைஞர். இளம் வயதிலேயே ஏ.ஆர். ரகுமான் தம் தந்தையின் இசைப்பயணத்தில் இணைந்து கொண்டார். தந்தையை சூழ்ந்திருந்த இசைக்கருவிகள் அவருள் இசை வேட்கையை தூண்டின. இசைக்கலைஞர்கள் வியக்கும் வகையில் 4 வயதிலேயே ஹார்மோனியம் இசைப்பதில் திறமை பெற்றிருந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்கும் சூழல் ஏற்பட்டதனால் பள்ளி படிப்புக்கு இடையூறு ஏற்பட்டது. ஒரு 4 வயசுல என்ன பண்ணாரா, இவர் ஹார்மோனியத்தை வாசிக்கின்ற திறமை இவர்கிட்ட இருந்ததான். அவங்க அப்பா ஒரு இசைக்கலைஞர். அவர் மலையாளத்தில் ஒரு திரைப்பட உலகில் புகழ்பெற்ற ஒரு இசைக்கலைஞர் அவர். அதனால் இவருக்கு இயற்கையிலே அந்த இசை மீது அன்பு வந்தது, அவருக்கு ஆதிக்கம் வந்தது. அதனால் அவர் 4 வயசுல அந்த இசையில் என்ன பண்ணார், ஹார்மோனியத்தை எடுத்து வாசிக்கிற திறமை அவருக்கு மட்டும்தான் இருந்துச்சான். அது மட்டும் இல்லைங்க, இளமையிலே அவர் தந்தை இழந்ததுனால அவர் பள்ளியெல்லாம் படிக்க முடியல. பள்ளியினுடைய படிப்புக்கு இடையூறு ஏற்பட்டது. இசைக்குழுக்கள் இரவெல்லாம் பணியாற்றிவிட்டு நேராக பள்ளிக்கு செல்வார். இசைக்குழுவில் நைட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், மியூசிக் போட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சனுமே நேராக ஸ்கூலுக்கு போவாராம். பள்ளியின் நுழைவாயிலில் இவரின் தாயார் காத்திருந்து இவருக்கு சீருடை அணிவித்தும் உணவளித்தும் வகுப்பிற்கு அனுப்பி வைப்பார். இத்தகைய வாழ்க்கை போராட்டத்தால் பள்ளி படிப்பு 11ஆம் வகுப்புடனே முடிந்துவிட்டது. இப்படிப்பட்ட வாழ்க்கை என்னாச்சு, 11ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காரு. ஏன்னா நைட்டெல்லாம் மியூசிக் போட்டு காலையில் ஸ்கூலுக்கு வருவார். நேராக ஸ்கூலுக்கு வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவளுக்கு யூனிஃபார்மும் சாப்பாடும் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஏ.ஆர். ரகுமான். 11ஆம் வகுப்போடு அவருடைய கல்வி படிப்பு முடிந்தது. ஏ.ஆர். ரகுமான் 1992ஆம் ஆண்டு ரோஜா என்னும் திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராகவோ தமது திரை இசை பயணத்தை தொடங்கினார். 1992 ரோஜா அப்படிங்கிற படத்து மூலம் என்ன பண்ணார், ஒரு மியூசிக் டைரக்டரை வெளிவராரு. இவரின் இசை தமிழ் திரைப்பட இசை உலகில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. தம் முதல் படத்திற்கே தேசிய விருது பெற்ற முதல் இந்திய இசையமைப்பாளர் என்ற சிறப்பினை பெற்றார். இவர் முதல்ல 1992 ரோஜாங்கிற படத்தில் இசையமைச்சதுனால ஒரு சிறந்த இசைக்கலைஞர் என்கின்ற இவருக்கு கிடைத்ததாம் பரிசு. என்ன பரிசு, தேசிய விருது பெற்றார் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி முதல்ல இசையமைத்து தேசிய விருது பெற்ற முதல் இசையமைப்பாளரும் இவரே என்று இவரை பெருமை பாராட்டுறாங்க. தம் இசை பங்களிப்பால் இளைஞர் உலகின் இசை ஆளுமையாக வளர்ந்தார். அடுத்தடுத்து படங்களில் அவர் வெளிப்படுத்திய மெல்லிசை கேட்டவர் நெஞ்சங்களில் எல்லாம் சிம்மாசனமிட்டு அமர்ந்தது. தமிழ் யாப்பிலக்கணத்தின் 4 வகை பாக்களில் களிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசையாகும். இந்த துள்ளல் ஓசைக்கு மயங்காதவர்களே உலகில் இல்லை எனலாம். தோற்கருவியால் துடித்தெழும் இந்த துள்ளல் ஓசை கொண்டாடட்ட மனநிலையின் வெளிப்பாடு. மனநிலையினுடைய வெளிப்பாடு தான் அந்த துள்ளல் ஓசை. தமிழ் மக்களின் நெடிய வாழ்வியல் மரபியல் துள்ளல் ஓசை சாயல் அங்கினாதபடி எங்கும் நிறைந்திருக்கும்.
இதனை நுட்பமாக உணர்ந்த ரகுமான் தம் இசைக்கட்டத்துக்குள் நின்று இளைஞர்களை ஆடவும் பாடவும் வைத்தார். என்ன பண்ணார்? இசைக்கலைஞர்களை ஆடவும் வைத்தார், பாடவும் வைத்திருக்கின்றார் இந்த ரகுமான் அவர்கள். உலகை வெற்றி கொள்ள புறப்பட்ட தமிழருடன் வலம் வந்த இசைத்தோழமை ரகுமான். 90களில் தொழில்நுட்ப கல்வி பயின்று உலகமெங்கும் பரவிய தமிழ் இளைஞர்களை இணைத்தது அவர்தம் இசை. அவர் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த இசை பண்பாட்டு குறியீடுகளை தம் இசையில் தவழவிட்டார். உலகத்திற்கு எல்லாத்துடைய மியூசிக்கும் இவருடைய இசையில் தவழ விட்டாராம். இணைய வழியில் உலவும் இளைஞர்களின் கனவை இசையாக மொழிபெயர்த்து கால பதாகையில் ஒளிவண்ணம் தீட்டினார். அவர் என்னது இளைஞருடைய இணைய வழி அப்படின்னா இன்டர்நெட் மூலயமா எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவருக்கு என்ன பண்ணார்? அதை வாசித்து எல்லாருடைய மனதிலையும் பதிய வைத்தார். நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை இவற்றுடன் மேற்கத்திய உலகளவிய இசை முறைகளை கலந்து புதிய கணினி தொழில்நுட்ப உதவியுடன் உலக தரத்தில் இசையமைத்ததுடன் பல இளம் பாடகர்களையும் அறிமுகம் செய்தார். அது மட்டும் இல்லைங்க, இந்துஸ்தானி, அப்புறம் நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, அதோடு சேர்த்து மேற்கத்திய இசை எல்லாமே என்ன பண்ணார்னா கணினி உலகம் எப்படியா உலக இசை முறைகளை கலந்து புதிய கணினி தொழில் கம்ப்யூட்டர் மூலயமா அது டெக்னாலஜியோடு என்ன பண்ணார்? வெளியிட்டிருக்கார். வெளியிட்டது மட்டும் இல்லை, நிறைய இளம் பாடல்களை அறிமுகம் செய்ததில் இவரை சார்ந்தது. ரகுமானிடம் எல்லோரும் ரசித்து கேட்பது அவரது தாளம் உருவாக்கும் முறை. இந்த ரகுமானோட எல்லாரும் ரசித்து கேட்கணும்னா அவருடைய தாளத்தை அடிக்கிற அந்த முறை தான். ஒரு பாடலுக்கான மெட்டை உருவாக்கும் முன் அதற்கான தாளத்தை தான் முதலில் உருவாக்குவார். ஒரு பாடலுக்கு மெட்டு போடுறதுக்கு முன்னாடி அவர் அந்த தாளத்தை தான் அடிப்பாராம். பாடலுக்கான அதுக்கேற்ற தாளக்கட்டை உருவாக்கி அதனுள் அமிழ்ந்திருக்கும் பாடலுக்கான மெட்டை வெளிக்கொணர்வார். இது ஒரு சிறந்த மெட்டு எப்படி இருக்கிறதோ அதுபோல பாடலின் பல்லவிக்கும் சரணத்துக்கும் இடையில் வரும் இசையும் மக்களை ஈர்க்கும்படியாக இசையமைப்பதில் வல்லவர். ஒரு தாளத்துக்கு எப்படி அங்கே மெட்டுகள் வருதோ அதுக்கு போல் அந்த மெட்டு எல்லார் மனசுலையும் பதியும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த இசைக்கு ஏற்றபடி அவர் எல்லாருடைய மனதிலும் பதியும்படியாக அவருடைய ராகம் மெட்டும் இசையும் அவருக்கு கலந்ததாம். இணையான இசைக்கோவையை மெட்டுக்கு இணையான இசைக்கோவையை வழங்கியதில் தனித்துவமானவர் இளையராஜா எனில் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவர் ரகுமான் ஆவார். எப்படியா? இசைப்பதில் வல்லவர், மெட்டுக்கு இணையாக இசைக்கோவையை வழங்கியவர் யாருன்னா அது இளையராஜா. அதுக்கு அடுத்த பாணியை எடுத்து சென்றவர் யார் அப்படின்னா ரகுமான் அவர்கள். இவர் இசையமைத்த வந்தே மாதரம், ஜனகண மன என்னும் இசைத்தொகுதிகள் நவீன இசை வடிவில் நாட்டுப்பற்று உணர்வை மிளிரச் செய்தன. மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல தென்னிந்திய மொழிப்படங்களுக்கும் அமைத்ததோடு இந்திய திரைப்பட உலகத்திலும் தாம் இசை முத்திரையை பதித்தார். இவர் தமிழ் மட்டும் இல்லைங்க, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படிங்கிற மற்ற மொழி படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இவருடைய பாடல் வந்தே மாதரம், ஜனகணமன அப்படிங்கிற இந்த இசைத்தொகுதிகள் நவீன இசை வடிவில் நாட்டுப்பற்று உணர்வை தூண்டும் வகையில் அவருடைய பாடல் இருந்தது. மேலை நாட்டு திரைப்படங்களுக்கும் நாடகங்களுக்கும் இசையமைத்து உலக இசையமைப்பாளர்கள் வரிசையிலும் தம்மை நிலைநாட்டி கொண்டார். இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, மேலை நாட்டில் அயல்நாட்டிலையும் போயிட்டு நம்மளது அங்கே நாடகம், திரைப்படத்துக்கு எல்லாத்துக்குமே இசையமைத்து உலக இசையமைப்பாளர்கள் வரிசையில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் ரகுமான் அவர்கள். வெவ்வேறு கலாச்சார மக்களையும் தம் இசையால் ஒருங்கிணைத்ததுடன் திரை இசையில் சூஃபி இசையை அறிமுகப்படுத்திய சிறப்பும் இவருக்கு உண்டு. மற்ற நாட்டினுடைய கலாச்சார தகுந்தபடி அவர்களை இசையமைத்து அவங்களுடைய மக்களுடைய மனதிலும் இடம் பதித்த சூஃபி அப்படிங்கிற ஒரு மேற்கத்திய இசையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா இவர் தான். ஸ்லாம்டாக் மில்லினர் என்னும் திரைப்படத்தின் இசைக்காக கோல்டன் குளோப் விருது பெற்றதன் மூலம் உலகளவிய புகழ் பெற்றார். இவர் ஸ்லாம்டாக் மில்லினர் அப்படிங்கிற படத்துக்கு இசையமைத்து கோல்டன் குளோப் அப்படிங்கிற விருது பெற்றதன் மூலம் உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு புகழ்மிக்கவராக மதிக்கப்பட்டார். இவர் விருது பெற்ற முதல் இந்தியரும் இவர் தாங்க. இவரின் ஆஸ்கார் சாதனை சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு
வாழ்க்கை பாடமாகும். அதே படத்தின் இசைக்காக அவர் கிராமி விருதையும் பெற்றார். இந்த ஸ்லாம் டாக் மில்லியனர் அப்படிங்கிற படத்துக்கு கிராமி விருதும் வாங்கியிருக்காரு, ஆஸ்கார் விருதும் வாங்கியிருக்காரு, கோல்டன் குளோப் விருதும் வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட சாதிக்க துடிக்கின்ற இளைஞர்களுக்கு வாழ்க்கை பாடமாக இவருடைய படம், இவருடைய சாதனை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழர் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இசைக்கென்று ஓர் இன்றியமையாத இடம் உண்டு. அதில் இளையராஜா, ரகுமான் ஆகியோரின் வருகை புகழ் மகுடமாக ஒளிர்க்கின்றன என்று இந்த பாடத்தை முடிக்கின்றார் ஆசிரியர். அப்போ வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இசைக்கென்று ஒரு இன்றியமையாத இடத்தில் யார் இருக்காங்க? ரகுமானும் இளையராஜா 2 பேருமே இருப்பாங்க என்பது இந்த பாடத்தினுடைய கண்ணோட்டமாக சொல்கிறாங்க. இந்த பாடத்தில் சில விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க பெற்ற விருதுகளும் நம்ம பார்க்க போகிறோம். இளையராஜா என்னென்ன விருது பெற்றிருக்காரு, ரகுமான் என்னென்ன விருது பெற்றிருக்காங்க, அதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விருது பெற்றதை பார்ப்பது முன்பாக இவர்களை பற்றி முதல்ல நம்ம சொல்லிடலாம். பரிபாடலில் நோத்திரம், பாளையாழ், காந்தரம் முதலிய பண்கள் காணப்படுகின்றன. சைவ திருமுறைகளில் காரைக்கால் அம்மையார் நட்டப்பாடையிலும் இத்தலத்திலும் பாடியுள்ளார். பாடலில் நோத்திரம், பாளையால், காந்தாரம் அப்படிங்கிற பண்கள்னால் அந்த மெட்டு அதெல்லாம் இருக்குது. அது யார் பாடுக்கன்னா காரைக்கால் அம்மாள் நட்டப்பாடையிலும் இத்தலத்திலும் பாடியிருக்காங்க, இந்தளத்திலும் பாடியிருக்காங்க. அதே மாதிரி தேவாரத்தில் 23 பண்களில் பாடல்கள் உள்ளன. தேவாரத்தில் 23 பாடல்கள் இருக்கான், பண்களில் உள்ள பாடல்கள் உள்ளன. தேவாரத்தில் இல்லாது திவ்ய பிரபந்தத்தில் மட்டும் காணப்படும் பண்கள் நைவளம், அந்தாளி, தோடி, கல்வானம், பியந்தை, குரண்டி, முதிர்ந்த இந்தளம் ஆகியவை. சாளரபணி என்ற பண் 9ஆம் திருமுறையான திருவிசைப்பாவில் காணப்படுகிறது. இதெல்லாம் அந்த பண்ணினுடைய அமைப்பை பற்றி இங்கே சொல்கிறாங்க. இப்போ இளையராஜா அவர்கள் பெற்ற விருதுகள். 2018ஆம் ஆண்டு பத்ம விபூஷணன் விருது இளையராஜாவுக்கு வழங்கப்பட்டது. 1985, 1987, 1989, 2009 சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது 4 முறை வாங்கியிருக்கார் இளையராஜா அவர்கள். 2016 சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது. 1980-81 தமிழகம் கலைமாமணி விருது வழங்கி அவருக்கு பெருமை சேர்த்தது. 1988 மத்திய பிரதேச லதா மங்கேஷ்கர் விருது. 1995 கேரளத்தில் நிஷாகந்தி சங்கீத விருதும். இத்தனை விருதுகளும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரகுமான் பெற்ற விருதுகள். இந்திய அரசு பத்ம பூஷன் விருது, தமிழகம் கலைமாமணி விருது, கேரளம் தங்கப் பதக்கம், உத்தரப்பிரதேசம் ஆவாத் சம்மான் விருது, மத்திய பிரதேசம் லதா மங்கேஷ்கர் விருது, மொரிசியஸ் தேசிய இசை விருது, மலேசியா தேசிய இசை விருது, ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச இசை விருது. இவற்றை பெற்றவர் யாருன்னா ரகுமான் அவர்கள். கடைசியாக பிங்கள நிகண்டு என்னும் நூலில் 103 பண்கள் காணப்படுகின்றன. பண்கள் பாடும் காலங்களுக்கு ஏற்றவாறு பகல் பண், இரவு பண், பொதுப்பண் என்று வகுக்கப்பட்டுள்ளன. இது 2 மதிப்பில் வரக்கூடிய ஒரு பகுதி. இதை பார்த்துங்க. பிங்கள நிகண்டு அப்படிங்கிற நூலில் 103 பண்கள் இருக்கான். அதில் பாடும் காலங்களுக்கு ஏற்றபடி பகல் பண், இரவு பண், பொதுப்பண் அப்படின்னு வகுத்திருக்காங்க. இதுதான் இங்கே இசைக்கலைஞர் இருவர் என்பதை பற்றிய செய்தியை ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்தை ஒரு முறை நல்லா படிங்க. இந்த பாடத்தை படிச்சுட்டு இவர்களில் யாராவது ஒருவரை பற்றி ஒரு 15 வரி ரகுமான் பற்றியோ அல்லது இசைஞானி இளையராஜா பற்றியோ யாராவது ஒருவரை பற்றி நீங்கள் 15 வரியில் அவருடைய சிறப்பை எழுதி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. இந்த பாடத்தை ஒரு முறை படிங்க. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன்.
இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.